Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry, exercise 4.2 seventh sum. In figure DE parallel to BC and CD parallel to EF, prove that AD square is equal to AB into AF. So என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று DE parallel to BC. ஸோ அப்போ இதில் நம்ம ட்ரையாங்கிள் சொல்லலாம், அந்த ட்ரையாங்கிள் சொல்லலாம், ABC என்ன ட்ரையாங்கிள். ஸோ அதை வச்சு என்ன எழுதிக்கலாம்னா நம்ம எழுதுறது AD by DB is equal to AE by EC. This is equation 1 அப்படின்னு இருக்காங்க. இதே போல் என் ட்ரையாங்கிள் ADC பாருங்கள், அது என்ன கொடுத்துருக்காங்க, parallel CD parallel to EF, CD parallel to EF. அப்போது இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். அப்போ அது ADC தானே. ஸோ அப்போ ADC அதுக்கு என்னென்னா AF by FD is equal to AE by EC. Second equation. So comparing 1 and 2, 1 and 2 கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் 1 and 2 கம்பேர் பண்ணதுன்னா என்னது, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணுங்கள், என்ன வரும், AD by DB is equal to AF by FTன்னு சொல்லிட்டு வரும். பட் இஸ் நாட் த ப்ரூவ். இது அந்த ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அவங்க ப்ரூவ் சொன்னது இது கிடையாது. ஏன்னா அவங்க AD ஸ்கொயர் வரணும், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா நான் அந்த பின்னாடி வச்சுக்க ரெசிப்ரோக்கல் எழுதுகிறேன். ஸோ அப்போ இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும், அதே போல் தான் இங்கேயும். ஸோ அப்போ DB by AD is equal to FD by AF, taking reciprocals. Starting by tracing reciprocals எடுங்க. ரெசிப்ரோக்கல்ஸ் எடுத்தீங்கன்னா இது என்ன நடக்கும்னா AF and then இது வந்து உங்களுக்கு DB and FD பாருங்கள், DB FD. ஸோ DBயை பாருங்கள், DB என்னாச்சு நம்ம AB மைனஸ் ADன்னு போட்டுக்கலாமா. நான் எப்படி போட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளுக்கு இந்த AB வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ரையாங்கிள், அதான் நீல கலர் லைனை பார்க்க, இந்த பிங்க் கலர் ட்ரையாங்கிளை பாருங்கள், AD ப்ளஸ் என்னென்ன சொன்னேன் டி. இப்போ ஃபஸ்ட்டு ABC ட்ரையாங்கிள் வருங்க, அதை நம்ம எடுக்கலாம், அது DE தான் பேரலல். ஸோ அதுச்சு AD ப்ளஸ் DB. ஸோ ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம இருக்க AB வந்து எதனுடையது, DB ப்ளஸ் AD, அதாவது டோட்டலாக அந்த ABC ட்ரையாங்கிள் உடையது. ஸோ AB is equal to AD ப்ளஸ் DB, அது ஒன்று வரும். இன்னொன்று இதுக்கு பதிலாக இந்த FD பதிலாக FDன்னு என்னது, இது தான். அதுக்கு பதிலாக என்ன வச்சுக்கோங்க, இது வந்து செகண்ட் ட்ரையாங்கிள், இது இந்த ட்ரையாங்கிள் வேலை. அப்போ என்ன வரும், AF என்பது அதில் டோட்டல் செய்து AD is equal to என்னது AF ப்ளஸ் FD அப்படி போட்டுக்கலாமா. ஸோ இதில் தேவையானது என்னது, இதில் எங்களுக்கு DB தேவை. ஸோ DB கண்டுபிடிச்சிக்கலாம், DB is equal to AB மைனஸ் AD. இதில் வந்து தேவையானது FD is equal to AD மைனஸ் AF. அவ்வளோதான். இதுதான் இங்கே வந்து, இதுதான் அங்கேயே வந்து. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ AB மைனஸ் AD, இங்கே வந்து AD மைனஸ் AF. now split பண்ணிக்கோங்க. ஸோ AB by AD plus minus AD by AD is equal to AD by AF minus AF by AF. cancel. So AB minus AD minus 1, AB by AD minus 1, AD by AF minus 1. cancel. AB by AD அது பின்னாடி எழுதுறேன் பாருங்க. AB by AD is equal to, this is AD by DF. Is I am right? So this is AF, not DF. This is AF. So AD cross multiply பண்ணிக்கோங்க. So AD square is equal to AB into AF. இது அவங்க கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப்னு சொல்லி சமாளிங்க, முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதை நான் என்ன பண்ணேன்னா, இங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு, அதாவது நம்ம 1 2 கம்பேர் பண்ண பிறகு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ரெசிப்ரோக்கல் எடுத்த பிறகு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிடுவோங்க, இது நான் இப்படி சொல்லி வந்துட்டேன். AD இந்த DB வேலாம் FD வேலாவும் நம்ம வந்து டோட்டல் சைட்ஸ் அந்த நம்ம வந்து எழுதிக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சாகணும் உங்களுக்கு. டோட்டல் சைட்லேருந்து மற்ற சைடு எப்படி கண்டுபிடிக்கணும் நல்லது. ஸோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் இதெல்லாம் ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அடுத்தது ஜஸ்ட் சால்விங் தான். பிரிச்சிருக்கு, ஒன்றையும் கேன்சல் பண்ணியிருக்கு, தென் கிடைக்க ஆன்சர் இதாக தான் இருக்கும். தென் கிராஸ் மல்டிப்ளை எடுத்திங்கன்னா அவங்க கேட்டது கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.